வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கிரர் சுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவை கேசரி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ரவை கேசரி செய்யும் பொழுது ஒன்று குழஞ்சு போயிடும், அப்படி இல்லைன்னா வேகமா போயிடும். நான் சொல்ற அளவுகள்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சூப்பரான ஒரு ரவை கேசரியை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவையோட கலர் மாறிடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நம்ம கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னா அந்த சூடு நம்ம கைக்கு பொறுக்கிற அளவில் இருக்கணும். அந்த அளவில் இருந்துச்சுன்னா ரவை சரியான அளவில் வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். இந்த நெய்யில் 10லிருந்து ஒரு 12-13 முந்திரி பருப்பை எடுத்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் உலர் திராட்சை ஒரு 15லிருந்து 20 உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் இந்த கப்பில் தான் நான் ரவை எடுத்தேன். அதே கப்பில் 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் கலருக்காக குங்குமப்பூ கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கலந்து விட்டுடலாம் ஒரு முறை. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரவை சேர்க்கணும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் ரவையை சேர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போனா தான் கட்டிப்படாமல் நம்மளுக்கு கிடைக்கும். ரவையை சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை குறைவான தீயில வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வரணும். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் சீனி சேர்க்கணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீனி சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நெருன்னு இருக்கிறப்பல இருக்கும். ரவை இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே ஒரு பக்கம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போனா தான் கட்டிப்படாமல் இருக்கும். உங்களுடைய சுவைக்கு ஏற்ப 1 கப்ல இருந்து 2 கப் அளவு கூட நீங்க சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா கேசரி கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. அப்பனா தான் உங்களுக்கு கரெக்டா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்க்க இப்போ விருப்பம் இல்லைன்னா நீங்க இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேசரி தயாராயிருச்சு. இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடுங்க. நம்மளுடைய சூப்பரான ரவா கேசரி தயாராயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.